வணக்கம் நண்பர்களே, இது சிபிஎல்லின் சிந்தனைக்களம். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். நம்முடைய இந்தியர்களில் அதிகமாக நேசிக்கும் ஒரு ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரரை பற்றி நாம் இன்று சிந்திப்போம். அவருடைய பெயர் திரு ஸ்டீவ் வாக். அவர் ஒரு ஆல்ரவுண்டர். ஆஸ்திரேலிய அணிக்கு தலைமையேற்று உலகக்கோப்பையை பெற்றுக் கொடுத்த பெருமைக்குரிய ஒரு வீரர். அவர் ஏன் இந்தியர்களை அதிகமாக நேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ் மீட்ல அவரை கேட்கறாங்க, ஒரு இன்டர்வியூல அவரை கேட்கறாங்க. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியமானது. ஆஃப்டர் ஐ மெட் மதர் தெரேசா, நான் அன்னை தெரேசாவை சந்தித்த பிறகுதான் இந்த எண்ணம் எனக்குள் தோன்றியது என்று சொன்னார். அன்னை தெரேசாவுடைய ஆசிரமத்திற்கு அவர்கள் சென்று அவருடைய பணி கொல்கத்தா நகரத்தில் அந்த பணிகள் எல்லாம் பார்த்த பிறகு ஸ்டீவ் வாக் ஆச்சரியப்பட்டு போய் தன்னையும் அந்த பணிகளுக்கு உதவுவதற்கு அர்ப்பணித்துக் கொண்டார். அவர் எப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் என்பது மிக முக்கியமானது. அன்னை தெரேசாவுடைய அந்த சபையில ஒரு அமைப்பு இருக்கிறது, உதயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கிறது, ஒரு ஃபவுண்டேஷன். அது என்னன்னா, உடல்நலம் இல்லாத சிறு பிள்ளைகள், ஆட்டிசம் பாதித்த சிறு பிள்ளைகள், இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் ஒரு பெண் குழந்தைகளுக்கான விங்கு தனியா ஏற்படுத்தி, உதயன்ஸ் கேர்ள்ஸ் விங் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு விங்கு ஏற்படுத்தி அதை முழுவதுமாக இன்று வரைக்கும் ஸ்டீவ் வாக் அதுக்கு பராமரிப்பு செய்து வருகிறார். மிகப்பெரிய விஷயம். அவருடைய வயது இப்போ 60க்கு மேல் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவருடைய அந்த ஸ்டீவ் வாக் ஃபவுண்டேஷன் என்று சொல்லி பிற்காலத்தில் அதை மாற்றி மிக அருமையான ஒரு பணியை செய்து வருகிறார். அது மட்டுமல்லாமல் தொழுநோயால் பாதிக்கப்பட்ட பல மனிதர்கள், குறிப்பாக குழந்தைகளை அவர் தத்தெடுத்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளாகி போன கிரிக்கெட் வீரர்கள், உடல் ஊனமுற்ற கிரிக்கெட் வீரர்களை அடையாளம் கண்டு, இந்திய கிரிக்கெட் வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்து வருகிறார். குறிப்பாக அவருடைய பணிகள் அந்த கோவிட் சமயத்துல, கொரோனா சமயத்துல மிக அதிகமாக அந்த மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரர்களுக்கு உதவியாக இருந்தது. பல லட்சம் ரூபாய்களை அவர் அதற்காக செலவழித்தார். இன்றும் செலவழித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு கிரிக்கெட் வீரரும் பல கோடிகள் சம்பாதிக்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எவ்வளவு என்ஜாய் பண்ணணுமோ அவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. விளையாட்டில் அவர்கள் காட்டிய வீரத்திற்காக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பரிசுகள், பணத்தை எல்லாம் பல நிலைகளில் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, அதனுடைய வளர்ச்சியை பார்க்கறாங்க. ஆனால் ஸ்டீவ் வாக் மட்டும் இந்திய மக்கள் மேலும் இந்திய குழந்தைகள் மேலும் மிக அதிகமாக அக்கறை கொண்டு இந்த பணிகளை செய்து வருவதற்கு நாம் அவரை பாராட்டித்தானே ஆக வேண்டும். நம்மில் எத்தனை பேர் இந்த விஷயத்தை தெரிந்திருக்கிறோம், அல்லது நம்முடைய வீரர்கள் இது போன்று செய்திருந்தால் அவற்றையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவியுங்கள், ஷேர் பண்ணுங்க. எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் என்பது மிக மிக அரிதானது. அதில் மிக சிறப்பாக செயல்படுகின்ற ஸ்டீவ் வாக் போன்ற நல்ல மனிதர்களை, நல்ல உள்ளங்களை நாம் வாழ்த்துவோம். அவர்களைப் போலவே இது ஒரு பண்டிகை காலம், கிறிஸ்துமஸ் சீசன். எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய மனிதர்களை சந்திக்கின்ற காலம். எனவே நாமும் ஸ்டீவ் வாக் போல எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரங்களாக மாற முயற்சிப்போம். ஒரு நம்பிக்கைக்குரிய வெறி பிடித்த கிரிக்கெட் வீரர் தன்னுடைய செயல்களால் மிக இரக்கம் மிகுந்த மனிதராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாமும் அவரை பின்பற்றி வாழ முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கும் நாம் ஒரு மிளகு பற்றி தான் பேசப் போகிறோம், வால் மிளகு. இந்த வால் மிளகு மிக முக்கியமான ஒரு பொருள். அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய மெட்டபாலிசம், வளர்சிதை மாற்றத்தை மிக சிறப்பாக கொண்டு போகும். ஆகவே நம்முடைய மெட்டபாலிசத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க
அறிந்தீர்கள்னா வால்மிளகு பயன்படுத்தி அதை சரி பண்ணுங்க. குறிப்பாக கல்லீரல் பாதிப்புகளை வந்து சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வால்மிளகுக்கு இருப்பதாக எல்லா மருத்துவ முறைகளும் தெரிவிக்கின்றன. எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் வால்மிளகை பயன்படுத்தி உடலை ஆரோக்கியமாக பேணுவோம். வாழ்க மகிழ்வுடன்.